ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்ஷார்ட்ல இந்த ஸ்னோ ரீல்ஸ் எடிட் எப்படி பண்றதுன்னு உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பா பொறுமையா உங்களுக்கு சொல்லி தந்திருப்பேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. போட்டோ ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு மேல பிளாங்க்னு இருக்கு பாத்தீங்களா, இந்த பிளாங்கை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. கேன்வாஸ் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு 9:16 ரேஷியோ வச்சுட்டு டிக் மார்க் கொடுத்துட்டு கீழே பார்த்தீங்கன்னா கட் அவுட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். இந்த கட் அவுட்டை வந்து செலக்ட் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த மாதிரி பேக்ரவுண்ட் கட் ஆகி வந்துடும் உங்களுக்கு. பிஐபி ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க இந்த ஃப்ரேமை வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இதை வந்து இதில் ஆட் பண்ணிக்கோங்க. பிஐபி ஆப்ஷன் கொடுத்து இதை இந்த மாதிரி கார்னரில் இல்லை எங்கே வேணால் வந்து இந்த மாதிரி வந்து வச்சுக்கோங்க. இப்போதைக்கு பிஐபி ஆப்ஷன் கொடுத்து ஒரு பிக்சரை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணதுக்கப்புறம் உங்கள் ஸ்க்ரீனில் அவுட் சைடில் எங்கேயும் உங்கள் ஃபிங்கரை வச்சு டச் பண்ணிடாதீங்க. கீழேயே அட்ஜஸ்ட் ஆப்ஷன் இருக்கு. இந்த அட்ஜஸ்ட்டை செலக்ட் பண்ணிட்டு கொஞ்சம் கலர்ஃபுல்லாக உங்களுக்கு பிடிச்ச மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணிட்டு டிக் மார்க் கொடுத்துக்கோங்க. மாஸ்க் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு இதில் தேர்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு மேலே உங்கள் ஸ்க்ரீனில் உங்கள் ஃபிங்கரை வச்சு அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணி டிக் மார்க் கொடுத்துட்டு கரெக்டாக அந்த ஃபர்ஸ்ட் ஃப்ரேமில் வந்து வச்சிருங்க. வச்சதுக்கப்புறம் அவுட் சைடில் எதையும் டச் பண்ணிடாதீங்க. அப்படியே மறுபடியும் பிஐபி ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு இன்னொரு பிக்சரையும் அதே மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி மொத்தமாக 3 பிக்சர் வந்து இதில் நீங்கள் ஆட் பண்ணி வச்சிருங்க. இப்போதான் நீங்கள் அவுட் சைடில் வந்து மேலே ஸ்க்ரீனில் வந்து டச் பண்ணிகிட்டே வரணும் உங்கள் ஃபிங்கரில். அப்படி டச் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த 3 பிக்சருமே அந்த ஃப்ரேம்குள்ளே போயிடும். இப்போ மேலே எக்ஸ்போர்ட் ஆப்ஷன் இருக்குது, எக்ஸ்போர்ட் கொடுத்துருங்க. அப்படியே மேலே ஹோம் ஆப்ஷன் காட்டுது, இதை செலக்ட் பண்ணிங்கன்னா இன்ஷாட்டோட மெனு பேஜுக்கு வந்துடும். இப்போ வீடியோ ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஏதாச்சும் ஒரு பிக்சரை வந்து செலக்ட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. மேலே ஃபில்டர் ஆப்ஷன் இருக்குது, இதை செலக்ட் பண்ணிட்டு அட்ஜஸ்ட்டை செலக்ட் பண்ணிட்டு இதெல்லாமே உங்களோட அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் தான். ஓரளவுக்கு கொஞ்சம் டார்க்னஸாக வச்சுட்டு டிக் மார்க் கொடுத்துருங்க. மேலே டியூரேஷன் ஆப்ஷன் இருக்கு, இந்த டியூரேஷன் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு பென்சில் ஐக்கான் கொடுத்து இப்போதைக்கு ஒரு 58 செகண்ட் ஆர் 30 செகண்ட்ஸ் வச்சு ஓகே கொடுத்து டிக் மார்க் கொடுத்துக்கோங்க. மியூசிக் ஐக்கானை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் எக்ஸ்ட்ராக்ட் ஆடியோ ஃப்ரம் வீடியோன்னு இருக்கும், இதை செலக்ட் பண்ணிங்கன்னா உங்கள் கேலரிக்குள்ளே இருக்கிற ஏதாச்சும் வீடியோ சாங் செலக்ட் பண்ணிங்கன்னா அதில் இருக்கிற சாங் தனியாக பிரித்து கொடுத்துரும். மை மியூசிக் செலக்ட் பண்ணிங்கன்னா உங்கள் ஃபோனில் இருக்கிற MP3 சாங் ஷோ ஆகும். இதில் ஒன்று செலக்ட் பண்ணிட்டு ஆட் பண்ணிட்டு சாங் ப்ளே பண்ணி பார்த்து லிரிக்ஸ் உங்களுக்கு எங்கே சேஞ்ச் ஆகுதோ அந்த இடத்துல வச்சு ஸ்ப்ளிட் பண்ணிட்டு தேவையில்லாத லிரிக்ஸ் முன்னாடி டிலீட் பண்ணிட்டு இதை உங்கள் ஃபிங்கரில் ஹோல்டு பண்ணி பிடிச்சி ஃப்ரண்ட்டில் கொண்டு வந்து வச்சிருங்க. எண்டிங்கில் எனக்கு இன்னும் கொஞ்சம் சாங் வேணும், நான் 30 செகண்ட்ஸ் தான் கொடுத்துருக்கேன். நான் டிக் மார்க் கொடுத்துட்டு இந்த பிக்சரை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு ப்ளே பண்ணி பார்த்து அதுக்கப்புறம் மியூசிக் ஐக்கான் கொடுத்து கடைசியாக இருக்கிறத வந்து ஸ்ப்ளிட் பண்ணி டிலீட் பண்ணிக்கிறேன். டிக் மார்க் கொடுத்துட்டு இப்போ ஸ்டார்டிங் வந்துக்கிறேன். பிஐபி ஆப்ஷன் கொடுத்து நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ண ஃப்ரேம் பிக்சரை வந்து ஆட் பண்ணிட்டு ஜூம் பண்ணி எங்கே வைக்கணுமோ அங்கே வச்சுக்கோங்க. இந்த கார்னரில் கூட வச்சுட்டு இதை வீடியோ எண்டு வரைக்கும் கொடுத்துக்கோங்க. பேக்ரவுண்ட் பிக்சர் கொஞ்சம் நான் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணி வைக்கணும், அதனால டிக் மார்க் கொடுத்துட்டு இந்த பேக்ரவுண்ட் பிக்சர் இருக்கு பார்த்தீங்களா, இதை வந்து கொஞ்சம் உங்கள் ஃபிங்கரில் ஜூம் பண்ணி எங்கே வைக்கணுமோ கரெக்டாக அங்கே அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணி வச்சிருங்க. மேலே எஃபெக்ட் ஆப்ஷன் இருக்கு, இதை செலக்ட் பண்ணிட்டு இதில் ஃபர்ஸ்ட் எஃபெக்ட் ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிட்டு கிளிச் ஆப்ஷனில் JPEG வந்து செலக்ட் பண்ணிட்டு வேல்யூ வந்து ஃபுல்லாக கம்மி பண்ணிட்டு டிக் மார்க் கொடுத்துருங்க. இந்த எஃபெக்டை வீடியோ எண்டு வரைக்கும் கொடுத்துக்கோங்க. இப்போ மறுபடியுமே ஃபர்ஸ்ட் எஃபெக்டை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. பீட்ஸுக்கு கீழே பிளாக்ன்ட்டு இருக்கு, இதை செலக்ட் பண்ணிட்டு இன்டர்வல் ஃபுல்லாக கம்மி பண்ணிட்டு ஸ்ட்ரென்த் ஓரளவுக்கு கம்மி பண்ணி வச்சுட்டு டிக் மார்க் கொடுத்துட்டு இந்த எஃபெக்டை வீடியோ எண்டு வரைக்கும் கொடுத்துருங்க. மறுபடியும் ஃபர்ஸ்ட் எஃபெக்டை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஷேக் ஆப்ஷனில் ஃப்ளட்டர் எஃபெக்டை செலக்ட் பண்ணிட்டு வேல்யூ ஃபுல்லாக கம்மி பண்ணிட்டு டிக் மார்க் கொடுத்துட்டு இந்த எஃபெக்டை வீடியோ எண்டு வரைக்கும் கொடுத்துட்டு டிக் மார்க் கொடுத்துக்கோங்க. பிஐபி ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு இந்த போட்டோ ஃப்ரேம் பிக்சரை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. கீ ஃப்ரேம் தான் நம்ம கொடுக்க போகிறோம். கீ ஃப்ரேம் பற்றி தெரியலனா மேலே ஐ பட்டனில் அதுக்கான வீடியோ வந்து கொடுத்துருப்பேன். டிஸ்கிரிப்ஷன்லேயும் அந்த கீ ஃப்ரேம் பற்றின வீடியோவை கொடுத்துருப்பேன். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அந்த வீடியோவில் வந்து எப்படி கீ ஃப்ரேம் ஆட் பண்ணுறது, எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு எல்லாமே தெளிவாக நான் சொல்லி கொடுத்துருப்பேன். அந்த வீடியோ மறக்காமல் பார்த்துக்கோங்க. இப்போ இந்த பிக்சருக்கு வந்து ஸ்டார்டிங்கில் வந்து ஒரு கீ ஃப்ரேம் வந்து கொடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் கீ ஃப்ரேம் கொடுத்ததுக்கப்புறம் கொஞ்சம் மூவ் பண்ணி, அதாவது ரேண்டமாக ஒரு 5 செகண்ட்ஸ் 6 செகண்ட்ஸ் மூவ் பண்ணி இந்த இடத்துல வந்து ஒரு கீ ஃப்ரேம் வந்து கொடுத்துக்கோங்க. செகண்ட் கீ ஃப்ரேம் நீங்கள் கொடுத்ததுக்கப்புறம் கரெக்டாக அந்த ஒயிட் லைன் செகண்ட் கீ ஃப்ரேமில் படுற மாதிரி வச்சு மேலே ஸ்க்ரீனில் உங்கள் ஃபிங்கர் வச்சு லைட்டாக ஜூம் பண்ணிக்கோங்க அந்த ஃப்ரேம் பிக்சரை. இப்போ ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி அனிமேஷன் கிடச்சிரும். இப்போ செகண்ட் கீ ஃப்ரேம்க்கு அப்புறம் தேர்டு கீ ஃப்ரேம் வந்து கொடுக்க போகிறோம். தேர்டு கீ ஃப்ரேமும் அதே மாதிரி தான் ஒரு 5 செகண்ட்ஸ் கொஞ்சம் தள்ளி வச்சு ஒரு கீ ஃப்ரேம் வந்து கொடுத்துட்டு அப்படியே வந்து சின்னது பண்ணிக்கோங்க. உங்கள் ஃபிங்கர் வச்சு மேலே ஸ்க்ரீனில் எங்கே இருந்துச்சோ அதே மாதிரி வந்து கொண்டு வந்து வச்சுருங்க. இதே மாதிரி வந்து மாற்றி மாற்றி கீ ஃப்ரேம் கொடுத்து ஜூம் இன் ஜூம் அவுட் வந்து பண்ணிகிட்டே வந்துடுங்க.
எல்லாமே கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் ஸ்டார்டிங் போயிட்டு பிஐபி ஆப்ஷன் செலக்ட் பண்ணிவிட்டு இந்த ஸ்னோ வீடியோ கிளிட்டரிங் டெம்ப்ளேட்டை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன், ஒன் கிளிக்கில் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதை வந்து ஃபுல் ஸ்க்ரீன் பண்ணிவிட்டு பிளெண்ட் ஆப்ஷன் கொடுத்து லைட் அண்ட் கொடுத்து டிக் மார்க் கொடுத்துக்கோங்க. இப்போ இந்த கிளிட்டரிங் ஸ்னோ வீடியோ டெம்ப்ளேட்டை டூப்ளிகேட் கொடுத்துட்டே வந்து எக்ஸஸா இருக்கிறத ஸ்பிட் பண்ணி டெலீட் பண்ணிடுங்க. ஸ்டார்டிங் வந்துட்டு மறக்காம கீழே அந்த ஃப்ரேம் பிக்சரை வந்து உங்க ஃபிங்கர்ல ஒன்ஸ் டச் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ப்ளே பண்ணி செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அந்த ஸ்னோ எல்லாமே பின்னாடி வந்துடும் ஃப்ரேம்க்கு பின்னாடி. இப்போ டிக் மார்க் கொடுத்துக்கோங்க. டெக்ஸ்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு லிரிக்ஸ் வந்து நீங்க குரோம்ல இருந்து காப்பி பேஸ்ட் பண்ணிக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு லிரிக்ஸ் எடிட் எப்படி பண்றது, க்ளோ லிரிக்ஸ் எடிட் எப்படி பண்றது தெரியலனா இந்த வீடியோவோட எண்டில் அதுக்கான வீடியோ லிங்க் கொடுத்துருப்பேன், கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்லயும் நான் கொடுத்துருப்பேன் க்ளோ லிரிக்ஸ் எப்படி பண்றது, கீ ஃப்ரேம் எடிட் எப்படி பண்றது, பர்த்டே எடிட் எப்படி பண்றது, எல்லா வீடியோ லிங்க்கும் நான் கொடுத்துருப்பேன், கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. லிரிக்ஸ் எல்லாமே நீங்க வந்து கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் ஒன்ஸ் வந்து ப்ளே பண்ணி செக் பண்ணி பார்த்துக்கோங்க எல்லாமே கரெக்டா இருக்கான்னு. கரெக்டா இருந்துச்சுன்னா டிக் மார்க் கொடுத்துட்டு மேல எக்ஸ்போர்ட் ஆப்ஷன் இருக்கு, எக்ஸ்போர்ட் கொடுத்து 1080 இல்ல 2K ரெசல்யூஷன்ல வச்சு எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க. அவ்வளவுதான். இந்த எடிட் ரொம்பவே ஈஸி தான், நீங்களுமே ட்ரை பண்ணி பாருங்க. மறக்காம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.